ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இப்போ என்ன நடக்குதுன்னா, கேத்ரின் அப்படியே முன்னாடி நடந்து வந்து நின்று, நான் தான் அந்த லெட்டரை ரைட் பண்ணேன், நான் தான் அதை வந்து ஜெனிஃபர்கிட்ட கொடுத்து ஹாரிக்கிட்ட கொடுக்க சொன்னேன், இப்போ உனக்கு என்ன அப்போ அப்படின்னு சோஃபியா பார்த்து கேட்குறான். சோஃபியா வந்து அவளை பார்த்து, நீ வந்து ஹாரியை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேத்ரினை பார்த்து கேட்குறா. உடனே கேத்ரினும் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறா. சோஃபியா வந்து சொல்கிறா என்னன்னா, ஹாரி வந்து லவ்வெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே கேத்ரின் வந்து, நீ அதை டிசைட் பண்ண தேவையில்ல, இது எனக்கும் ஹாரிக்கான மேட்ரு, நாங்கள் அதை வந்து பார்த்துக்குறோம், நீ இதில் வந்து தலையிட தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறா. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோக்குள்ள ஜெனிஃபர் வந்து அப்படியே பின்னாடி போய் சமீர் கையில் உள்ள ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கு சமீர் வந்து, இங்கே என்ன நடக்குது, நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். உடனே ஜெனிஃபர் வந்து, என்ன நடக்குதுங்கிறது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் வந்து சோஃபியா வந்து, அவன் உன்னெல்லாம் பார்த்தது கூட இல்லை, அவன் கண்டிப்பாக உன்னோட லவ்வை வந்து ரிஜெக்ட் தான் பண்ண போகிறான் அப்படின்னு கேத்ரினை பார்த்து சொல்கிறான். உடனே ஹாரி வந்து, இங்கே அதெல்லாம் நடக்க போகிறதில்ல, ஏன்னா அவள் ஏற்கனவே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுவான். உடனே சோஃபியா வந்து, நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறமா ஜெனிஃபர் வந்து அப்படியே முன்னாடி வந்து அவளோட பேக்லேருந்து பர்ஸ் எடுத்து அதில் ஹாரியும் கேத்ரினும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து சோஃபியா கிட்ட காமிக்கிறா. இப்போ நம்புறியா அப்படின்னு கேட்குறா ஜெனிஃபர். சோஃபியா வந்து, அவங்களோட ஃபோட்டோஸ் உன்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து ஜெனிஃபர் சொல்கிறா, இதை ஃபோட்டோ எடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லிடுறா. அப்போ வந்து சோஃபியா கேட்குறா, அப்போ நீ ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் 3 பேருக்கும் ஒருத்தரை தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜெனிஃபரும், ஆமாம் எங்களுக்கு தெரியும், 3 வருஷத்துக்கு முன்னாடி வரையுமே நாங்கள் ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்தோம், இவங்க 2 பேருமே என்னோட சீனியர்ஸ் அப்படின்னு ஜெனிஃபர் சொல்கிறா. அடுத்து சோஃபியா வந்து ஜெனிஃபரை இன்சல்ட் பண்ணலான்னு நினச்சா, ஆனால் அவளே அவமானப்பட்டு போய் உட்காந்துட்டா. இப்போ அடுத்த பீரியட்கான பெல் அடிச்சிடுது. உடனே எல்லோரும் அவங்கவுங்க கிளாஸ்க்கு போயிடுறாங்க. இந்த கிளாஸில் உள்ள எல்லாருமே அவங்கவுங்க பிளேஸில் போய் உட்காந்துடுறாங்க. இப்போ ஜெனிஃபரும் ஹாரியும் திரும்பினா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்களையே அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காங்க. என்ன இங்கே நடக்குது, சரி நம்ம ஸ்கூல் முடிஞ்சு விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு அவங்களோட பிளேஸில் போய் உட்காந்துடுறாங்க. அடுத்த பீரியடும் நடக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி எல்லா பீரியடும் நடந்து முடிஞ்சு ஸ்கூலும் ஓவர் ஆகிடுது. ஓவர் ஆனதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க. அது என்ன பிளேஸ்னால், இந்த 5 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து முன்னாடியே வந்து யூஸ்வலாக வந்து யூஸ் பண்ணுற ஸ்பாட். அது எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல பெரிய கிரவுண்டு, அதில் வந்து ஒரு நல்ல பெரிய மரம். அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்கன்னா, இவங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னா, அப்படி இல்லைன்னா ஏதாவது இவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணணுன்னா அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இப்போவும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த 5 பேர் ஃப்ரெண்ட்ஸும் இப்போ ஜெனிஃபரும் கேத்ரினும் மொத்தம் 7 பேருமே அங்கே போயிடுறாங்க. அப்போ வந்து ஜெனிஃபரு, அடுத்தது ஹாரி, கேத்ரின் 3 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அடுத்தது நிக்கு, ஆலன், கிறிஸ்டியன், சமீர், அவங்க 4 பேரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. ஆப்போசிட்டாக உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து கிறிஸ்டியன் வந்து குறுகுறுன்னு ஹாரியை பார்த்து, உண்மையை சொல் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹாரி, நான் தான் கிளாஸ்லேயே சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் முறைக்கிறது பார்த்துட்டு கேத்ரின், அப்படியெல்லாம் எங்களை பார்க்காதீங்க, ஓகே நானே சொல்லிடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா, அவள் சொல்கிறா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம், எங்களுக்கு ஒரு 8 வருஷத்துக்கு மேலேயே தெரியும் ஒருத்தர். ஹாரியும் நானும் ஒரே கிளாஸில் தான் படித்தோம். ஹாரி வந்து என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஜெனிஃபர் வந்து எங்களோட 1 இயர் ஜூனியர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்குள்ளேயே கிறிஸ்டியன் வந்து இடைக்குள்ள பூந்து, அப்புறம் ஏன் நீங்கள் வந்து ஹாரிக்கு 1 இயர் சீனியராக இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆலன், முதல்ல இரு, அவங்க சொல்லி முடிக்கிறட்டும் அப்படின்னு சொல்கிறான். உடனே கிறிஸ்டியனும், ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறான். கேத்ரின் சொல்கிறா என்னென்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹாரிக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது, அதனால அவன் வந்து 1 வருஷமாக அவன் வந்து அதை வந்து சரி பண்ணிக்கிட்டு மீண்டு வர்றதுக்கு 1 வருஷம் ஆயிட்டு, அதனால தான் நான் வந்து 1 இயர் அவனுக்கு சீனியரு, அவன் ஆக்சிடெண்ட் ஆனப்போ அவன் வந்து இந்த வேறு ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணிவிடுவான்னு தெரியும், ஸோ அதனால அவன் ஜாயின் பண்ணுற ஸ்கூல்லையே நான் வந்து அவனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், அதனால தான் நான் வந்து அவனுக்கு 1 இயர் சீனியராக இருக்கேன் இங்கே அப்படின்னு சொல்லி முடிக்கிறான்.
அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் கேட்குறான், நீங்கள் ஏன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து எங்கள்கிட்ட யார்ட்டையுமே ஷேர் பண்ணல அப்படின்னு கேட்குறான். உடனே கேத்ரின் வந்து, நான் தான் அதை வந்து சீக்ரெட்டாக வச்சுப்போம் அப்படின்னு சொன்னேன், அவனை எதுவும் குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து ஆலன் வந்து, யார் வந்து ஃபஸ்ட்டு லவ்வை சொன்னது அப்படின்னு கேட்குறான். உடனே கேத்ரின், நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்து வந்து ஆலன் கேட்குறான், எப்போ நடந்தது இதெல்லாம் அப்படின்னு கேட்குறான். உடனே ஹாரி வந்து, லாஸ்ட் இயர் சம்மர் ஹாலிடேஸில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்தது கிறிஸ்டியன் வந்து அடுத்த கொஷின் கேட்க போகிறான். உடனே சமீர் வந்து, போதும் போதும், எத்தனை கொஷின்னு, அவங்க இங்கே தானே இருக்க போகிறாங்க, வேறு எங்கே போகிறாங்க, நம்ம பொறுமையாக கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ கிறிஸ்டியன் வந்து சமீரை பார்த்து கேட்குறான், நம்ம ஏன் உங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு கேட்குறான். இவங்க 2 கேர்ள்ஸுமே அங்கே வந்ததில்லை இல்லை, இவங்க வந்து நமக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க, பதிலுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஷாக் கொடுப்போம் அப்படின்னு கிறிஸ்டியன் வந்து சமீரை பார்த்து சொல்கிறான். சமீரும், ஷாக்கா, என்ன ஷாக்கு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கிறிஸ்டின், அதான் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சமீர் வந்து நினைக்கிறாரு, ஓ அந்த ஷாக்கா, அவர் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, இப்போ வந்து உண்மை தெரிஞ்சதுன்னா அவங்க ஷாக் ஆக மாட்டாங்க, நீ தான் ஷாக் ஆக போகிற அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. நிக்கும் வந்து சமீர்கிட்ட சொல்கிறாரு, ஃபன்னாக இருக்கும், எல்லோரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சமீர் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, நீயுமா அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் எல்லோரும் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க, சமீரோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. அவங்க வீட்டுக்கும் போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா கிறிஸ்டியனும் ஆலனும் வந்து 2 கேர்ள்ஸோட கண்ணையுமே மூடிடுறாங்க. மூடிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனில் வந்து ஜோசப் வந்து சமைச்சிட்ருக்காரு. உடனே இவங்க 2 பேர் கண்ணையும் திறந்துடுறாங்க. திறந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துறாங்க. உடனே ஜெனிஃபரும் கேத்ரினுக்கும் எந்த ரியாக்ஷனுமே வந்திருக்காது அவங்கக்கிட்டேருந்து. உடனே கிறிஸ்டியன் வந்து, எப்படி இருக்குது சர்ப்ரைஸ், ஆனால் நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் ஆன மாதிரியே இல்லை அப்படின்னு கேட்பாரு. உடனே ஜெனிஃபரும் கேத்ரினும், அப்படிலாம் இல்லை, சர்ப்ரைஸில் என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜெனிஃபர் வந்து, சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கேட்பா. உடனே அவங்க சொல்லுவாங்க, ஜோசப் சார் தான் சமீரோட அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஜெனிஃபரும் கேத்ரினும், வாவ் அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து ஜெனிஃபர் வந்து சமீரை பார்த்து சொல்லுவாள், நீ வந்து ரொம்ப லக்கி போ, உங்கள் அப்பா வந்து ஆல் இன் ஆல், ஒரு நல்ல டீச்சரு, ஒரு நல்ல குக்கு, வேறு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு பார்த்து கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாள். உடனே எல்லோரும் வந்து ஹாலுக்கு போயிடுவாங்க. போகல வந்து கேத்ரின் அப்படியே போவா. அப்போ வந்து ஜெனிஃபர் வந்து கேத்ரினை பிடிச்சி, எனக்கு வந்து எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரில, நீங்கள் வந்து கரெக்டான மூமெண்ட்டில் வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஜெனிஃபர் கேட்பா, நீங்கள் ஏன் அக்செப்ட் பண்ணீங்க, நீங்கள் தான் அந்த லெட்டரை ரைட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பா. உடனே கேத்ரின் சொல்லுவாள், நான் உங்கள் கிளாஸ் வழியாக வந்துட்டு இருந்தேன், அப்போ வந்து சோஃபியா சொன்னதை கேட்டேன், நீ வந்து ஒரு லவ் லெட்டர் எழுதி ஹாரியோட பேக்கில் வச்ச அப்படிங்கிறத கேட்டேன். அது வந்து நடக்காது, ஏன்னா நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி, அது எப்படி நடக்கும், ஒருவேளை நீ பிரச்சனையில் இருக்கியோன்னு நினச்சேன், அதனால தான் நான் முன்னாடி வந்து நான் தான் ரைட் பண்ணேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாள் கேத்ரின். உடனே ஜெனிஃபர் வந்து கேத்ரின் ஒரு கையை பிடிச்சி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நல்ல நேரத்தில் என்னை காப்பாற்றினீங்க அப்படின்னு சொல்லுவாள். இப்போ ஹாரி வந்து அந்த லெட்டரை வந்து ஜெனிஃபர் கிட்ட கொடுப்பான். கொடுத்ததுக்கப்புறமா வந்து சமீரும் வந்துடுவான். வந்து கேட்பான், என்னென்னா எங்கேருந்து இந்த லெட்ரு வந்தது அப்படின்னு கேட்பான். உடனே ஜெனிஃபரும் வந்து, ஆனி தான் அப்பா கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாள். உடனே கேத்ரினும், ஆனியா அப்படின்ட்டு கத்துவா. அதுக்கு ஜெனிஃபர், சத்தம் போடாத, உங்ககிட்ட டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து அப்புறமா சொல்கிறேன் டீட்டெயிலாக அப்படின்னு சொல்லுவாள். இவங்க 3 பேரையும் அனுப்பி வைப்பா. போங்க போங்க, அவங்களுக்கு சந்தேகம் வந்துட போகுது அப்படின்ட்டு இவங்க 3 பேரையும் அனுப்பி வச்சுட்டு ஜெனிஃபர் வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டு அந்த லெட்டர் எடுத்து அவள் அப்பா கிட்ட கொடுப்பா. அப்பா ஃபைனலாக உங்ககிட்ட கொடுத்துட்டேன் போங்க அப்படின்னு சொல்லுவாள். அவள் சொன்னது கேட்டது ஜோசப் வந்து, எடா என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவளும் வந்து ஸ்கூலில் நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஜெனிஃபர் வந்து கேட்பா, அவர் வந்து சமைச்சிட்ருதை பார்த்து, எதுவும் ஸ்பெஷலாக சமைக்கிறீங்க போல், யாராவது வராங்களா அப்படின்னு கேட்பா. அடுத்து ஜோசப்பும் வந்து, ஐயே மறந்துட்டேன், ஆனி வரேன்னு சொல்லியிருந்தா, நான் போய் அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் லேட்டாக வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை விட்டு வெளில போவார். அவர் போகிறப்ப காலிங் பெல் அடிக்கும். அந்த காலிங் பெல் அடித்ததுக்கப்புறமா 2 பேரும் பார்த்துப்பாங்க, ஜெனிஃபரும் ஜோசப்பும் ஒருத்தர்.
இப்போ கிறிஸ்டியன் வந்து கதவை திறக்க போவார். இவங்க 2 பேரும் கிச்சனை விட்டு வெளில வருவாங்க. கிறிஸ்டியன் கதவை திறந்துட்டு ஆனி டீச்சர் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்கிறது கேட்டுட்டு எல்லாரும் ஓடியாந்து பார்ப்பாங்க. இப்போ அடுத்து என்ன நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்க அடுத்த சாட்டர்டே வரையும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமைக்கிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.